கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த முறை வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்கா? நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சேம் பிளேயருக்கு கொக்கி போட்டாங்க தினேஷ் கார்த்திக் அண்ட் கோ. பட் இருந்தாலுமே ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் அடிச்சுட்டாங்க, அது வேற கதை. பட் இருந்தாலுமே இப்போ கிடைச்சா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ வெங்கடேஷ் ஐயருடைய தேவை ஆர்சிபிக்கு இருக்கா? எங்கே ஆட வைப்பாங்க? என்ன பட்ஜெட்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலுமே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில், ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கு. நம்பர் 6 நம்பர் 7 எல்லாம் ஒத்தே வரமாட்டாங்க. கேகேஆர் இதே மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நம்பர் 5 நம்பர் 6 இதுக்கு மேலே தான் அவர் இறக்கி விடுறாங்க. அவருடைய ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அவருடைய ஜோனில் ஒரு பிளேயர் ஆட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சிஎஸ்கே மாதிரியான டீம் வந்துட்டு சொல்லலாம், எக்ஸாம்பிள் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எந்த பிளேயருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இங்கே தான் போய் ஆடணும், இங்கே தான் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி ஆடலாம். ஸோ அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 பர்ஃபெக்டான பொசிஷனுங்க. நம்பர் 4 கூட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒன்று ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா நம்பர் 3ல வரணும். அதுதான் அவருக்கு பெஸ்ட்டான ஒரு பொசிஷன். அதில் நல்லாவும் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ ஓப்பன் பண்ணுறதுனாலையும் நம்பர் 3ல வரனாலையும் பவர் பிளே வேறு இருக்கு. ஸோ ஒரு ஹிட்டர் மாதிரியான பிளேயரும் கூட அண்ட் ரொட்டேட்டும் பயங்கரமாக பண்ணுவார். நல்ல ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு சூப்பராகவே செட் ஆவார். ஸோ போன தடவையும் ஆர்சிபி டார்கெட் வச்சிருந்தாங்க, அவர் மேலே கண்ணு வச்சிருந்தாங்கிற விஷயம் தினேஷ் கார்த்திக் நிறைய பேர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நிறைய சோசியல் மீடியா பேஜஸ்லையும் பேசினாங்க. பட் இருந்தாலும் பட்ஜெட் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஸோ இப்போ ஆர்சிபி மறுபடியும் வெங்கடேஷ் ஐயருடைய தேவை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ காரணம் மயங்க் அகர்வால் அண்ட் ரொம்ப முக்கியமாக தேவ்தத் படிக்கல் இவங்களுடைய பொசிஷனில் அவர் ஆட வைக்கலாம். அது போக லியான் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு இருந்தார் இல்லையா, அவ்வளோ பெருசாக அவர்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு இன்னிங்ஸும் வர கிடையாது. ஸோ ஒரு ஃபாரினரை கட் பண்ணிட்டு அவருடைய பொசிஷனை ஒரு இந்தியன் பிளேயருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஃபாரினர் ஆர்சிபிக்கு மிச்சமாகி கிடைப்பாங்க. ஸோ அதில் அவங்க ஒரு கேமரூன் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி பவுலிங்கில் சொன்னாலாம் கன் மாதிரியான பவுலர் யாராவது ஆப்ஷனுக்கு வந்தாங்கன்னா வாங்க முடியும். அண்ட் மிச்சல் ஓன் அந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் கிடைச்சிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய கோரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஆர்சிபி எல்லாமே பண்ணலாம். ஸோ ஒரு ஃபாரின் பிளேயருடைய ஸ்லாட் அவங்களுக்கு கம்மியாகும், இந்தியன் பிளேயரை அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ நம்பர் 3 நம்பர் 4ல பர்ஃபெக்டான இடத்துல வெங்கடேஷ் ஐயர் ஆடுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஓவராலாக வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பொசிஷனில் அவர் ஆடினாலுமே அவருடைய பட்ஜெட் டூ ஹை. என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க ஆர்சிபி அப்படின்னா, ஸோ கேகேஆர் கண்டிப்பாக கழட்டி விட போகிறாங்க. ட்ரேட் விண்டோலையோ மற்ற யாருமே அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. கேகேஆர் இவரை கழட்டி விட்டால் தான் அந்த ஹியூஜ் பட்ஜெட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அக்ஷன் டேபிளில் ராஜா மாதிரி உட்காரணும் அப்படின்னா இந்த பிளேயரை மட்டும் கழட்டி விட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் அவங்க அக்ஷனில் பூந்து விளாட்லாம், நல்ல நல்ல பிளேயர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இவர் வந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, ஆர்சிபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா. வெங்கடேஷ் ஐயர் சூப்பர் பிளேயர் தான். பட் இருந்தாலுமே அவருக்காக ஒரு 10 கோடி இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 4 to 6 இப்படிங்கிறது அவருடைய ரேஞ்ச். இதுக்குள்ளே அவரை வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒர்த்தான ஒரு பிளேயராக இருப்பாருங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ 4 to 6 அப்படிங்கிறது செம்மையான அவருடைய ஏரியா. அதுக்குள்ளே தான் ஆர்சிபி வாங்கணுங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போனால். டிகே போன தடவை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த தடவை அக்ஷன் வந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி மட்டும் வாங்கிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 டீம் போட்டிக்கு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்று சிஎஸ்கே டீம். சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் மிடில் ஆர்டர் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த நம்பர் 3ல ஒரு நல்ல பிளேயர் இல்லையே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு கொக்கி போடலாம் ட்ரை பண்ணும்போதும் ராஜஸ்தான் கிட்ட இருந்து அந்த பிடி கொடுத்து பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போது நம்பர் 3ல எந்தெந்த பேட்ஸ்மேன்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது வெங்கடேஷ் ஐயர் ஒரு குட் சாய்ஸா இருப்பாங்க. சிஎஸ்கே கண்டிப்பா அவங்க கிட்டயும் ஒரு போட்டி இருக்கு. அது போக இன்னொரு போட்டி அப்படின்னா யோசிக்காமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல சொதப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அவங்களுக்கு தேவை. அவங்களும் ஒரு மினிமல் பட்ஜெட்ல ஒரு 4 to 6 crore நாங்கள் ஒரு பிளேயரை வாங்கணும், நல்லாவும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஆர்சிபிக்கும் நீடு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீடு இருக்கு. அவர் தேவையே கண்டிப்பா வேணும். அவர் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை, அவர் இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு அவங்களுடைய ஸ்குவாட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய பிளஸ் பாயிண்ட் ஒன்று, நீட்டாக பேட்டிங் ஆடி தருவார், பவுலிங் போடுவாரு, மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஒரு சுயா சர்மா, அது மட்டும் இல்லாமல் குர்னால் பாண்டியா இவங்க 2 பேர் போடும்போது இவரையும் வந்துட்டு நீங்க ரொட்டேட் பண்ணலாம். மேபி விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பவுலர் அண்ட் குட் ஃபீல்டர்
கண்டெண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வராரு. ஸோ இதனால ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய சஜஷன் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த மினி ஆக்ஷன் ஒரு பெஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஸோ போன தடவை கிடைச்ச பிரைஸ் மணி கிடைக்காட்டியும் ஒரு நல்ல டீமுக்கு போய் அவருடைய ஃபேவரட் பொசிஷனில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் வெங்கடேஷ் ஐயர் எங்களுக்கு வேணும் ப்ரோ, இல்லை ப்ரோ நாங்கள் இதை விட்டுட்டு வேற ஒரு ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆஸ் ஆர்சிபி ஃபேனாக என்ன நினைக்கிறீங்க, இல்லை சிஎஸ்கே மற்ற ஃபேனாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவோட வந்து மீட் பண்றேன். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம் லிஸ்ட் பிளேயர்ஸ்லாம், பார்ட் 2 உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க.